அக்கா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. இந்த 2024 என்ன நடந்திருந்தாலும் சரி, 2025 வந்து எல்லாருமே நல்லா இருப்போம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ஹோப்போடு நம்ம வந்து இந்த இயருக்கான ஃபஸ்ட்டு டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஷவர்மாவுக்கு வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஹோம்மேட் ஷவர்மா வந்து நான் கண்டிப்பாக வீட்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம கடையில் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. ஸோ நான் அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக்சப் ஆகணும். அதனால் இந்த மாவோடே வந்து கொஞ்சம் கலக்கிக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட தேவையில்ல. ஸோ லைட்டாக ஒரு மிக்சப் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னா ட்ரை ஈஸ்ட் தேவைப்படுங்க. ட்ரை ஈஸ்ட் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதை வந்து பார்க்குறேன் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டன்ட் ரைஸ்டு தான், பட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ அதனால் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் லைட்டாக வந்து சுகர் போடணும். ஆக்டிவேட் ஆகிறதுக்கு லைட்டாக சுகரும் போடணும். போட்டு அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆக்டிவேட் ஆக விட்டுறணுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அந்த மாவில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பிசைய ஆரம்பிக்கணுங்க. ஸோ இந்த தண்ணியே போதும் அப்படின்னா போதும், இல்லை வேணும்னா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணுங்க. நம்ம நார்மலாக வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஸோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாவது மேரினேட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்படியே நல்லா வந்து டபுளாக வந்து உப்பி வரும் இந்த மாவு. ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 ஷவர்மா பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ ஒரு 5 ஷவர்மா வெளியே வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக 500க்கு மேலே ஆகுங்க. பட் இது வந்து ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மிங்க. நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்றது. பட் மைதா மாவு, ஈஸ்ட் எல்லாம் சேர்க்குறது அன்ஹெல்தி தான். ஒயில் ஒன்ஸ் எப்போனாலும் நம்ம வந்து எப்போயாவது தானே சாப்பிட்றோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். என்னைக்காவது ஒரு நாள் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நான் என்னைக்கு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கு முந்தின நாள் 31st அன்றைக்கி நான் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock நான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். நான் வந்து தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹரியாலிக் சிக்கன்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். இந்த மாவு வந்து கொஞ்சம் அந்த உப்பி நல்லா வரணும், அதுக்காக அதை ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க. ஒரு ஈரத்துணி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் வந்து குட்டியாக கட் பண்ணணும். எவ்வளோ தூரத்துக்கு குட்டியாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து எல்லாம் தந்தூரி சிக்கன் எல்லாமே சேர்த்து வாங்கியிருந்தனால இதுவும் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துட்டேங்க. அப்புறம் சால்ட்டு, கரம் மசாலா, இது சிக்கன் 65 மசாலா. உங்களுக்கு வேறு எதுவும் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு இதுவே வந்து போதுமானதுங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனே அரைச்சி வச்சுட்டேங்க. மேக்ஸிமம் வந்து ப்ரிப்பேர்டாக எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஊறும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து மேரினேட் பண்ணிடணும். ஸோ மாவு எந்த அளவுக்கு மேரினேட் ஆகுதோ அதே அளவுக்கு சிக்கனையும் மேரினேட் பண்ண விட்டுறணும். இதை நல்லா மிக்ஸ்அப் கொடுத்துர்லாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஹரியாலிக் சிக்கனும் தந்தூரி சிக்கனும் மட்டும்தான் பிளான் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து எனக்கு ஷவர்மா கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. வெளியில் வாங்குறதுக்கும் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. வீட்டிலே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
அதனால் இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நைட்டு வந்து மீதி எல்லாமே வந்து நைட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. 2 hours வந்து மேரினேட் பண்ண விடுங்க. சிக்கன் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்து உள்ளே ஜூஸியாக நல்லா இறங்கியிருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் ஒரு 6:30க்கு அப்புறம் வந்து நாங்கள் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சிக்கன்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே வந்து சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வேக விடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வந்து உப்பி வந்துருச்சு. ஸோ அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை சப்பாத்தி மாவு நம்ம வந்து தேய்ப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தின்னாக தேய்க்க வேணாங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். திக்காக இருந்தால் தான் குபூஸ் மாதிரி நல்லா வந்து உப்பி வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா திக்காகவே தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம ரொம்ப நைஸாக தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக எனக்கு வந்து 5 ஷவர்மா பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. ஸோ நான், என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் பெரிய பையன், அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார், அதுக்கப்புறம் சிஸ்டர் இன்லாவும் அவங்க ஹஸ்பண்ட், நாங்கள் 5 பேர் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ 5 ஷவர்மாவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நார்மல் தவாவில் போடாமல் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதில் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். இதுக்கு நம்ம ஆயிலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸாக வருங்க. அந்த பபுள்ஸாக வந்துச்சு அப்படின்னாலே அது மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே நல்லா வந்து உப்பி வரும். ஸோ ஒரு சைடு வந்து இன்னொரு அடுப்பில் நான் இந்த சிக்கனும் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து அப்பப்போ நம்ம வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும். ஷவர்மாவுக்கு வந்துட்டு அந்த க்ரில்லில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த சிக்கன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இது ஆல்டர்னேட்டிவாக நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால இந்த மாதிரியும் பண்ணலாங்க. ஸோ நான் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்கே குட்டி குட்டியாக பபுள்ஸ் வந்து மேலே வரும். ஸோ அதுக்கப்புறமா திருப்பி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வருங்க. இன்னொரு டைம் திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து புஷ்ஷுன்னு பூரி மாதிரி நல்லா வந்து உப்பி வருங்க. அதுதான் வந்து குபூஸ்க்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற அர்த்தம் இதுதாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கேபேஜும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே இன்னுமே நல்லா ட்ரை ஆகணுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நல்லாவே ட்ரை ஆக விட்டுருப்பேன். ஸோ இந்த மாதிரி குபூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு முட்டைகோஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து குட்டி குட்டியாக பைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம இல்லை நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேரட் துருவி எடுத்துக்கிறேங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணணும், முன்னாடியே கட் பண்ணி வைக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக வந்துருச்சு. ஸோ நான் மறுபடியும் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு இந்த நம்ம சிக்கன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து உள்ளே போட்டு எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோம்மேட் மயனஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க. இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஹோம்மேட் மயனஸ் தான் நான் இது வீட்டிலே பண்ணேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ்அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கொத்தி எடுக்கணுங்க. இதே தான் ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு அங்கே கடைகள்லையும் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு கொத்தி அந்த ஒரு கத்தி மாதிரி வச்சு கொத்துவாங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்றனால நான் இந்த கரண்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது நல்லாயிருக்கும் கரண்டி வந்து கொத்துறதுக்கு. ஸோ இதை வச்சு நல்லா வந்து கொத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொத்தி எடுக்கணும். அதுக்கப்புறமா இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரேப் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு குபூஸ் எடுத்து அதில் கொஞ்சம் வந்து மயோனஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி கொடுத்துர்லாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக அழகாக பண்ண முடியும் அப்படின்றது என்னாலே நம்ப முடியல. என் பையன் வந்து சுற்றி வந்துகிட்டே இருந்தான், எப்போ பண்ணி தருவாங்க, எப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் கொடுத்தேன். அவன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க. ஏன்னா என் பையன் தான் டேஸ்ட் பார்ப்பான் என்னோடது எல்லாமே. என் ஹஸ்பண்டும் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னா. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தாங்க கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹோட்டல்லாம் வந்து போகவே தேவையில்லை.
இந்த இது வாங்குறதுக்காகவோ சாப்பிட்றதுக்காகவோ இது நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் நியூ இயர் vlog வந்து நெக்ஸ்ட் வருங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.